Good evening students, welcome to Abdul Kalam NEET and JEE Academy Uttangarai. Today discuss 22-1 அதாவது 22-1 மார்னிங் செக்ஷனில் நடந்த JEE உடைய கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்கு. ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயான் கொடுத்துருக்காங்க. அந்த சென்ட்ரல் மெட்டல் அயான்ங்கிறது ஒரு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அது கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அன்பட் எலக்ட்ரான், அதனுடைய அன்பட் எலக்ட்ரானை இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அன்பட் எலக்ட்ரானை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறோம். தமிழ்மொழி அதே கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, குறைந்த சுழற்சி அணைவு சேர்மங்களில் மைய உலோக அயனிகளை கருத்தில் கொண்டு இணையாகாத எலக்ட்ரான்களை ஏறு வரிசையில் தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல கொஸ்டின்லேயே பாருங்க, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோ ஸ்பின்னாக இருந்துச்சுன்னா அந்த லிகாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டாக இருக்கும். அந்த லிகாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும் அப்படின்னா அன்பட் எலக்ட்ரானை பேர பண்ணும். அன்பட் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர பண்ணும். இப்போ அவ கொடுத்துருக்கிறத பார்க்கணும். இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில டி ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஒன்று T2G, another one is EG அப்படின்னு 2 எனர்ஜி லெவலா ஸ்ப்ளிட் ஆகும். இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ங்கிறதுனால T2GN EG0, T2G ல தான் எலக்ட்ரான் ஃபில் அப் ஆகும். அப்ப T2G ல என்ன இருக்கும் அப்படின்னா DXY, DYZ, DZX. இது என்ன இருக்கும்னா DX2 -Y2, DZ2 அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற அயான்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா Mn3+. Mn3+னா மாங்கனீஸ்க்கு அவுட்டர் மோஸ்ட் 3d5 அப்படிங்கிறது மாங்கனீஸ் உடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். Mn3+, 3 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடும். அப்ப 3d4 இருக்கும். அப்ப இந்த 4 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்றோம்னா 1 2 3 4. அப்ப நம்பர் ஆஃப் அன்பட் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 அன்பட் எலக்ட்ரான். அப்ப n is equal to 2. நெக்ஸ்ட் Cr3+, குரோமியத்துக்கு 3d5 இருக்கும். 3d5 4s1. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் 3+ 3d3 இருக்கும். அப்ப T2G ல 3 எலக்ட்ரான் 1 2 3. அப்ப அன்பட் எலக்ட்ரான் n is equal to 3. நெக்ஸ்ட் Fe3+, Fe 3d6 4s2 இருக்கும். 3 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடும். அப்ப Fe3+ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சுன்னா 3d5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ d ஆர்பிட்டால்ல T2G 1 2 3 4 5. அப்போ n is equal to 1. அன்பட் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு அன்பட் எலக்ட்ரான் இருக்கும். நெக்ஸ்ட் கோபால்ட்டுக்கு 3d7 4s2 இருக்கும். கோபால்ட் 3+ 3d6 4s0 இருக்கும். அப்போ 3d6 இருக்கும். அப்போ 3d6 இருந்துச்சு அப்படின்னா T2G ல 1 2 3 4 5 6. அப்போ n is equal to 0. அப்போ அன்பட் எலக்ட்ரான் கிடையாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய n-க்கு n is equal to கோபால்ட் CO3+ க்கு n is equal to 0, Fe3+ க்கு n is equal to 1, Cr3+ n is equal to 3, Mn3+ n is equal to 2. அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்குறாங்க. லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட்டுக்கு பார்க்குறோம். லோவஸ்ட் யார் இருக்குது அப்படின்னா CO3+, அதுக்கு அடுத்து இருக்கிறது Fe3+, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Mn3+, கடைசியாக Cr3+. The correct option is first option. செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 கிராம் ஆஃப் 98%, ஒரு 100 கிராம் ஆஃப் 98% by weight of sulfuric acid.
ஒரு சல்ஃபூரிக் ஆசிடை, ஒரு 100 கிராம் 98% இருக்கக்கூடிய ஒரு சல்ஃபூரிக் ஆசிடை மிக்ஸில் விட்டு 100 கிராம் 49% வெயிட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடோட மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மிக்ஸ் பண்ணிட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிடோடைய மோல் ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. தமிழில் பார்த்தோம்னா 98% நிறை இருக்கக்கூடிய 100 கிராம் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை 49% 100 கிராம் சல்ஃபூரிக் ஆசிடோட கலக்கும் போது அது கரைசலாக மாறிடும். அந்த கரைசலுடைய சல்ஃபூரிக் அமிலத்தினுடைய மோல் பின்னத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மோல் பின்னத்தை கால்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். அப்போ மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் 98%ல மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 கிராம் என்ன இருக்கும் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கும். 49%ல மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 கிராம் இருக்கும். அப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மாஸ் வேணும். டோட்டலாக நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் தான் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் மாஸ் வேணும். அப்போ 98 + 49 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 147 கிராம்னு கிடைச்சிடும். இப்போ நமக்கு டோட்டல் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி 98%ல மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கும், வாட்டருக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கிராம் இருக்கும். 49%ல மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 கிராம் இருக்கும். இப்போ இதனுடைய டோட்டல் மாஸ் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 51 + 2 53 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருடைய டோட்டல் மாஸ் கிடைச்சிடும். இப்போ நம்ம மோல் ஃப்ராக்ஷன் கேட்குறோம். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா x = n சல்ஃபூரிக் ஆசிடோட மோல் ஃப்ராக்ஷன் தான் கேட்குறான். அப்போ NH2SO4 NH2SO4 + NH2O. சார் n அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். given mass divided by molar mass. given mass எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் 147 டிவைடட் பை அதனுடைய மோலார் மாஸ் 98. அப்போ ரெண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.5 மோல் கிடைக்கும். அதே வாட்டருடைய மோலார் மாஸ், வாட்டருடைய மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். given mass divided by molar mass. given mass எவ்வளோ இருக்கு அப்படின்னா 53, மோலார் மாஸ் 80. அப்போ இதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்க்குறோம். இப்போ இதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்ராக்சிமேட்டாக 3 மோல் கிடைக்கும். இப்போ நமக்கு எல்லாத்துடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ அப்ளை பண்ண ஃபார்முலாவோட அப்படியே x = NH2SO4 உடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1.5 டிவைடட் பை அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NH2SO4 1.5 + NH2O 3. அப்போ என்ன இருக்குன்னா 1.5 டிவைடட் பை 4.5. அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/3 கிடைக்கும். இந்த 1/3 டிவைட் பண்ண 1 டிவைடட் பை 3னா 0.33 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயனைசேஷன் என்தால்பி. ஒரு அயனைசேஷன் என்தால்பி அயனியாக்க மாற்றங்களுடைய சரியான வரிசை என்ன அப்படின்னு கேட்குறோம். அப்போ பாருங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாலஜன் கொடுத்துருக்கான். ஃப்ளூரின், குளோரின், குளோரைடு, ஃப்ளூரைடு அதனுடைய ஹாலஜன் கொடுத்துருக்கான். எப்பவுமே எது ஸ்மால் சைஸாக இருக்கும், ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ். அப்போ ஸ்மால் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தான் இருக்கும். ஸ்மால் சைஸாக இருந்தால் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ ஃப்ளூரின் குளோரின் கம்பேர் பண்ணுறேன். அப்போ ஃப்ளூரின் ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால ஃப்ளூரினுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். எதை விட குளோரினை விட ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்தது Cl - F- பார்க்கணும். அப்போ Cl- அப்படின்னா குளோரைடு அயன், F- அப்படின்னா ஃப்ளூரைடு அயன். குளோரினுக்கு என்ன அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகம். அப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜியானது F- விட
அப்போ எஃப் மைனஸ் கம்மியாக இருக்கும். அப்போ இதனுடைய ஆர்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் கிரேட்டர் தென் சிஎல் கிரேட்டர் தென் சிஎல் மைனஸ் கிரேட்டர் தென் எஃப் மைனஸ் அப்படிங்கிறது ஆர்டர் தான் இதனுடைய கரெக்டான ஆர்டர். அப்போ இதனுடைய ஆர்டர் எந்த ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இஸ் ஏ கரெக்ட். ஃபோர்த் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு பென்சைல் அமீன் கொடுத்துருக்கான். இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சைல் அமீன். ஒரு பென்சைல் அமீன் ஒரு பிரைமரி அமீன். ஒரு பென்சைல் அமீன் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சி ஃபினைல் குரூப் இருக்கு, பிஹெச் அப்படின்னா ஃபினைல் குரூப். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓசிஎலோட பைரிடின் கேட்டலிஸ்ட் ஒரு பைரிடின் வினைவேக மாற்றி முன்னிலையில வினைப்படுத்தணும் அப்படின்னா அந்த வினைக்கு பேரு ஸ்காட் அண்ட் பவுமன் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதை என்ன பண்றாங்கன்னா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த எக்ஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை கொண்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுங்கிறது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டோம் அப்படின்னா எனக்கு ஒய்ங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்ப கரெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒய், ஒய்யோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அப்ப கொடுத்துருக்கிறது ஒரு பென்சில் அமீன் CH2NH2. இந்த பென்சில் அமீன் என்ன பண்றோம் அப்படின்னா PH C டபுள் பாண்ட் O பாண்ட் Cl, இது பேரு ஃபினைல் குளோரைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிஎலோட சேர்ந்துச்சு அப்படின்னா HCl எலிமினேட் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 NH C டபுள் பாண்ட் O பாண்ட் PH அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இது என்ன பண்றோம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை கொண்டு ரெடியூஸ் பண்றோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன் கொடுக்கும். 4H போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4H நான் எப்படி எழுதுறோம் அப்படின்னா 2H அப்படின்னு எழுதுறோம். இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜனோட சேர்ந்துச்சுன்னா H2O எலிமினேட் ஆயிடும். அது பதிலா 2 ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடும். அப்ப அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா CH2 பாண்ட் NH பாண்ட் CH2 பாண்ட் PH அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேரு ஃபினைல் குரூப், அதை தான் கொடுத்துருக்கா. PH அப்படிங்கிறது ஃபினைல் குரூப், CH2 பாண்ட் NH பாண்ட் CH2 PH. அப்ப எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PH CH2 NH CH2 PH. அப்ப செகண்ட் ஆப்ஷன் இஸ் a correct option. Question number 5. Question number 5 என்ன கொடுக்கறானா which of the following oxide is mixed oxide? கீழ்கண்டவற்றுள் எது கலப்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்றாங்க. கலப்பு ஆக்சைடு அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே ஆக்சைடு, அதுல மோர் தென் 2 ஆக்சைடு மிக்ஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி எதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இது Fe2O3, இது ஃபெரிக் ஆக்சைடு. இது ஒன்லி ஃபெரிக் ஆக்சைடு மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். இது பேரியம் பெராக்சைடு. BbO2 ல எந்த ஆக்சைடும் மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப Bb3O4 அப்படிங்கிறது Bb3O4 is contained BbO plus BbO2, BbO plus BbO2, 2 moles of BbO plus BbO2 சேர்ந்தது பிறகு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bb3O4 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த Bb3O4 is a mixed oxide. அடுத்தது 6th question, which of the following is a basic buffer solution? Basic buffer solution எது சார்? தமிழ்ல சொல்லணும்னா எப்படி கேட்டிருக்கானா எது கார தாங்கல் கரைசல் கொடுத்துருக்கான். இந்த 4 ஆப்ஷன்ல எது கார தாங்கல் கரைசல் அப்படின்னு பார்ப்போம். தாங்கல் கரைசல் நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரைசல்ல ஒரு அமிலத்தையோ காரத்தையோ சேர்க்கும்போது அந்த அமிலத்தினுடைய அந்த கரைசலினுடைய pH மதிப்பு மாறாம இருந்துச்சுன்னா அந்த கரைசலுக்கு பேரு தாங்கல் கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆசிடியோ பேஸையோ ஆட் பண்ணும்போது அந்த சொல்யூஷனுடைய pH மதிப்பு சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் த pH. அதனுடைய pH வேல்யூ மெயின்டைன் ஆச்சுன்னா அந்த சொல்யூஷனுக்கு பேரு பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம கேட்கறது பேசிக் பஃபர் சொல்யூஷன் கேட்கிறோம். அப்ப பேசிக் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் பேஸ் அப்படின்னா வீக் பேஸ் எடுத்துக்கணும்
பிளஸ் ஸ்ட்ராங் ஆசிடோடைய சால்ட், வீக் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிடோடைய சால்ட் தான் NH4Cl. அப்ப NH4OH வீக் பேஸ், NH4Cl the salt of strong acid. அப்ப it is a basic buffer solution. Basic buffer solution அப்படின்னு சொல்லுவோம். அப்ப fourth option is the correct answer. Next, 7th question. The alkene reductive Mohs analysis. Alkene reductive Mohs analysis gives methanol. அப்ப மெத்தனால் கீழே இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்ட்ரக்சர்ல ஓசோ அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா எதுல மெத்தனால்னா ஃபார்மால்டிஹைட், எதுல ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறோம். ஒரு அல்கீனை எடுத்துருக்கோம், அதை ஓசோன் என்ற வினைக்கு உட்படுத்தும் போது நமக்கு மெத்தனால் கிடைக்கும். அது எதுல கிடைக்கும்னு கேட்குறோம். நமக்கு ஓசோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது தெரியும். ஒரு அன்சாச்சுரேட்டட் குரூப்ல நம்ம O3 அடிஷன் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அன்சாச்சுரேட்டட் குரூப் இருக்கும். அந்த அன்சாச்சுரேட்டட் குரூப்ல என்ன நடக்கும் அப்படின்னா O3 நம்ம அடிஷன் பண்ணுவோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோனைட், இந்த மாதிரி ஒரு ஓசோனைட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஓசோனைட் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஓசோனைட்டை H2O போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்போனைல் காம்பவுண்ட் கிடைக்கும். கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் நம்ம ஓசோ அனாலிசிஸ். அப்ப இதுல நம்ம என்ன கேக்குறானா மெத்தனால் எதுல கிடைக்கும்னு கேக்குறான். அப்ப நம்ம ஈஸியா ட்ரிக் வச்சு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டபுள் பாண்ட் எங்க இருக்கு பாரு. டபுள் பாண்டை பிரேக் அப் பண்ணிட்டு ரெண்டு சைடு இருக்கிறதுல என்ன பண்ணா ஒரு ஆப்ஷன் அடிஷன் பண்ணு. அப்ப மெத்தனால் எதுல கிடைக்கும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா செயினுக்குள்ள நடக்கும். இங்க பாருங்க, இந்த பாண்டை பிரேக் அப் பண்றேன், இங்க ஒரு ஆப்ஷன் இங்க ஒரு ஆப்ஷன். அப்ப இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா CH2 CHO plus CHO மாறிடும். CHO னா HCHO, இது பேர் ஃபார்மால்டிஹைட். அப்ப மெத்தனால் கிடைச்சிருச்சு. அப்ப ஆப்ஷன் 2 தான்